நம்ம ஹாப்பி பவானி லைஃப் ஸ்டைல் நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம் பார்த்தீங்களா. அதில் இது ஒரு ப்ராப்ளம் இருந்தது, ஒரு பொருள் இல்லைன்னு பொருள் வாங்கிட்டு வந்தாச்சு. இன்றைக்கி வந்து வேலை ஆரம்பித்தாச்சு. நேற்று அந்த வீடியோ வந்திருக்கும். இன்றைக்கி வந்து பார்ட் 2 வீடியோ பாருங்கள். இந்த பொருள் இல்லைனால தான் நேற்று வேலை நின்று போச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இத்தனை பொருளில் ஒரு பொருள் இல்லைனா கூட வேலை டக்கு நின்றுது. மேட்சாக கிடைக்கலனா எங்கள்கிட்ட இருந்த பொருள் செட் ஆகல. அதனால் மார்க்கெட்லேருந்து அதோட பட்டி வாங்கிட்டு வந்தாச்சு. இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று போட்ட வீடியோ பாருங்கள். அப்போ தான் நாங்கள் எதுலேருந்து ஆரம்பித்தோம், எதில் இப்போ நாங்கள் முடிச்சுன்னு தெரியும். ஸ்க்ரூ போட்டு ஃபிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. டைட் பண்ணிவிட்டு கீழே வந்து ஒழுங்காக நிற்க மாட்டேங்குது. சப்போர்ட் வந்து அது உட்கார மாட்டேங்குது. ஆரம்பிச்சரும் ரெடி ஆகிட்டு இந்த பூஸ் தான் கழட்டணும். கழட்டிட்டு வேறு நம்ம காப்பர் பூஸ் போட்டு, இரும்பு பூஸ் நாங்கள் போட்டிருக்கோம், காப்பர் பூஸ் போட்டிருக்கோம். இது கார்பன் பட்டி செட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. கார்பனுக்கு வந்து 4 ஸ்க்ரூ இருக்கும். ரொம்ப குட்டி ஸ்க்ரூவாக இருக்கா, கையில் வரவே மாட்டேங்குது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களாம் எப்படி நலமா இருக்கீங்களா? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க 2 பேருக்கும் சண்டை நடக்கும். இவா வந்தானே அவளுக்கு கோவம் வருது, அவள் அந்த இவளுக்கு கோவம் வருது. நான் என்ன செய்யட்டுன்னு சொல்லுங்கள். அவள் எப்படி சத்தம் போடுறா பாருங்கள், அவளை போக சொல்கிறா பாருங்கள். எப்படி உட்காந்துருக்கா பாருங்கள். போ, வெளியே போன்னு சொல்கிறா பாருங்கள். இந்த பிள்ளை பாவம். கேவா கேவா பில்லி, இவன் ரொம்ப சேட்டைக்காரி. இவ்வளோ தூக்கி சேரில் உட்காந்து வச்சுருக்கிறது சண்டை போடுறாங்களே, அதனால் இவ்வளோ தூக்கி சேரில் வச்சாச்சு பாருங்கள். நான் யாரை சமாளிக்கட்டும். என்ன குடும்ப சிரவனா. ஃப்ரெண்ட்ஸ், மேலே வந்து ஒரு பால் போட்டுட்டு அது நட் ஃபிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. கரப்பாம்பூச்சி மாதிரி கவுத்து போட்டுட்டு டைட் பண்ணிக்கிட்டு இருக்காரு பாருங்கள். இதுக்கு இப்போ 5-6 வைசர் தேவைப்படும். அந்த வைசர் போட்டு அது மேலே அது செட் பண்ணுறாரு. இப்போ அவர் என் மேலே பயங்கர கோவத்தில் இருக்கார். ஏன்னு கேளுங்க, நான் வந்து வேலை செய்யாமல் மொபைலை கையில் வச்சுக்கிட்டு இருக்கறதுனால இன்னும் நான் யாருக்கு பயப்படணும், யாருக்கு மதிப்பு மரியாதை கொடுக்கணும்னு எனக்கே தெரியல. இவருக்கு கண்டிப்பாக கொடுத்தோம். ஏன்னா என்னை வச்சு இவர் காப்பாற்றிக்கிட்டு இருக்காரு. எனக்கு 3 வேளை சோறு கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இவருக்கு கண்டிப்பாக மதிப்பு கொடுத்தே ஆகணும். நம்ம ஃபைனலாக நம்ம மோட்ரு ரெடி ஆக போகுது. லேசாக தட்டினா அது வந்து அந்த ஸ்க்ரூ ஹோல் 2 மேட்ச் ஆகும். அதுக்காக தட்டிக்கிட்டு இருக்காரு. ஸ்க்ரூ போட்டாச்சு. ஸ்க்ரூ ஃபிட் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், சில வேலை பார்க்க சின்னதாக இருக்கும். அது கையில் எடுத்த பின்னா தான் அதுக்கு எவ்வளோ டைம் போகுதுன்னு எங்களுக்கே தெரியாது. சில வேலை பெருசாக இருக்கும், ஆனால் டக்குன்னு முடிஞ்சிடும். நிறைய பெரிய வீடியோ வந்து சப்ஸ்கிரைபர் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க. ஏன் இப்படி பண்ணுறீங்க? ஒரு லைக் தாங்கப்பா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. நீங்கள் லைக் தரலான்னு என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பணம் காசெல்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். சும்மா ஒரு பட்டனை பிடிச்சி அமுக்கணும், அவ்வளோதான். நான் ஃப்ரெண்ட்ஸ் எந்த வீடியோ பார்த்தாலுமே அதை உடனே லைக் போட்டுருவோம். நான் பணமாக கட்ட போகிறேன். என் வீடியோ பார்க்குற அனைத்து உறவுகளுக்கும் உங்கள் வீடியோ நான் பார்த்து லைக் பண்ணுறேன், ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். இப்போ நம்ம வேலை முடிஞ்சு போச்சு. மோட்ரு ரெடி ஆகிட்டு. இந்த பார்ட் 2 வீடியோ பிடிச்சிருந்தாலும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆதரவு தாங்க. நாளைக்கு நல்ல ஒரு வீடியோவில் பார்க்குறேன். டாட்டா, பை பை, see you.